நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு 2 விஷயங்களை பற்றி காய்க்க போகிறேன். அதில் முதலாவது விஷயம் வந்து, இந்த விஷயத்தை பற்றி பெருசாக கதைக்கவே தேவையில்லை. ஆனால் இது ஒரு சின்ன விஷயம். ஆனால் அதை சில மீடியாக்கள் வந்து தங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிட்டுது இந்த மாதிரி அதை பெருசாக போட்டு கொண்டிருக்கணும். குறிப்பாக வந்து அந்த நபருக்கு எதிரான மீடியாக்கள் தான் அதை பற்றி அவதூறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கணும். சரியான ஒரு ஆராயாமல் அடாவடின்றெல்லாம் தலையங்கங்கள் போட்டு போட்டுட்ருக்கிறோம். அது என்ன விஷயம்னா, இன்றைக்கு நடந்த இலங்கையின் 10வது பாராளுமன்ற கூட்டத்து இன்றைக்கு தான் முதலாக 10வது பாராளுமன்றம் கூடி இருக்குது. அதில் வந்து அந்த மருத்துவர் மருத்துவர் அந்த ஒரு எதிர்கட்சி தலைவருக்குரிய ஆசனம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம்தான். அதில் வந்து இதை பற்றி கதைக்கவே தேவையில்லை. ஆனால் இதை வேறு மீடியாக்கள் வேறு யாக்கள் அதை கதைக்கிறபடி அதை பற்றி நாங்களும் கொஞ்சம் கதைப்போம். அதில் வந்து உண்மையாக பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. அவர்களுக்கு பாராளுமன்ற அங்கத்தவர்களுக்கு ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது. இன்று கூடுகின்ற பாராளுமன்ற இந்த கூட்டத்தில் வந்து எவருக்குமே வந்து ஆசனங்கள் ஒதுக்கப்படவில்லை. விரும்பினவர்கள் விரும்பிய ஆசனத்தில் போய் அமரலாம். அதுக்காக நீங்கள் கேட்கக்கூடாது உடனே சபாநாயகர் ஆசனத்தில் போய் அமரலாம் உண்டு. அது 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 அதை பற்றி கேட்கல. பாராளுமன்ற அங்கத்தவர்களுக்குரிய அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனங்களை எந்தவித பாகுபாடுமின்றி அவர்கள் எந்த ஆசனத்திலும் போய் அமரலாம் என்று ஏற்கனவே அவர்களுக்கு வந்து அந்த சுற்று நிருபம் அனுப்பப்பட்டு இருக்குது. இப்போ அந்த அந்த அடிப்படையில் வந்து இவர்கள் பாராளுமன்றத்துக்கு இந்த கட்டிடத்துக்குள்ள அவங்க அந்த ஹோலுக்குள்ள போவைக்கே வந்து அதில் நின்றார்கள் கேட்டிருக்கணும். நீங்கள் அரசாங்க அரசாங்க கட்சியினுடையவர்களா இல்லை எதிர்கட்சியினுடையவர்களா என அவர் அதில் வச்சு கேட்டிருக்காரு. அப்போ அவர்கள் அதை பிரித்து பிரித்து அனுப்பியிருக்காரு. அரசாங்க கட்சியில் இங்காலி பக்கம் போங்கோ, மற்ற இங்காலி பக்கம் போகன்ற மாதிரி. இது சரியான உறுதிப்படுத்தப்படையில தகவல். ஆனால் ஒரு சில காணொலிகளை பார்க்கும்போது இது அப்படித்தான் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இதை குறிப்பிட்ட இந்த மருத்துவர் அவர் வந்து தான் அரசாங்க கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை என்று சொல்ல அவர் ஏதோ இது பாதையில விட்டுருக்கின்றாரு. அப்போ அவர் போய் வேறொரு பக்கத்தில் இருக்க போக அப்போ அங்கால சொல்லியிருக்கிறோம் இது வந்து அரசாங்க கட்சியினருக்கு. ஏன்னா இந்த முறை வந்து அவர்களுக்கு ஆசனங்கள் கூட 150க்கு மேற்பட்ட ஆசனங்கள் அவைக்கு இருக்குது. அப்போ அவர்களுக்கு இங்கே ஒரு ஒதுக்கின பக்கத்தில் இப்போ இவர் அங்கே போயிடலான்றபடி இவர் மற்ற பக்கம் விட்ட நேரம் இவர் அதில் ஒரு ஆசனத்தை தெரிவு செய்து அதில் இருந்திருக்கிறார். அவ அந்த ஆசனம் வந்து வளமையாகவே வந்து எதிர்கட்சி தலைவர் உட்காருகின்ற ஆசனம் என்று சொல்லி இவர் உட்கார்ந்தவுடன் 2 பேர் வந்து சொல்லி இருக்கணும். சொல்லப்ப அவர் சொல்லியிருக்கார் இதுல அப்படி ஒன்றும் குறிப்பிடப்படையில தானே, யாரும் அங்கேயும் இருக்கலாம்னு தானே இருக்குது. அப்ப அதுல தான் இருக்கிறதால என்ன பிரச்சனைன்ற மாதிரி அவர் கேட்டிருக்கிறார். இல்ல வளமையா அவர் தான் அதில் இருக்கிறதா, ஆனபடியா நீங்கள் இதுல இருக்க இயலாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். அப்ப இதுல அவருக்குரிய பெயர் விவரமோ அல்லது அவருக்கு ஒதுக்கப்பட்டதா இங்க சரி ஒரு அறிவித்தல் இருக்கான்னு சொல்லி. இப்போ நீங்கள் குறிப்பாக நாங்கள் சில உணவகங்கள் அல்லது ஒரு சில இதுகளுக்கு போனீங்கன்னா அதில் டேபிளில் வந்து ரிசர்வ் சொல்லி எழுதி இருக்கும். அவள் அப்படியான இதில் இருந்தால் காய்க்கலாம் அதில் இருக்கலாம் அப்படி இப்படி சொல்லலாம். அதில் எதுவுமே இல்லை. ஏற்கனவே இருந்த பெயர்கள் ஏற்கனவே இருந்த நம்பர்கள் எல்லாம் அதில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இனிதான் அவர்கள் அதெல்லாம் குறைக்க போகின்றார்கள் யார் யாருக்கு இந்த ஆசனம் என்று சொல்லி. அப்போ இதில் போய் அந்த மருத்துவர் இருந்ததில் வந்து எந்த விதமான தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இதை வந்து சில பேர் பல விதமாகவும் கதைக்கின்றார்கள். அது 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 இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது அவர் தன்னுடைய நேரலையில் போட்ட காணொலியை தான் இவர்கள் எடுத்து வச்சு காய்ச்சி கொண்டிருக்கின்றார்கள். ஆனபடியா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்று குறிப்பா சொல்ல போனா, அதாவது சுருக்கமா சொல்ல போனா இன்று வந்து யாருமே எங்கேயுமே இருக்கலாம்ன்றதுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடு. அதுல அவர் போய் இருந்த இடத்துல இது எதிர்கட்சி தலைவருக்குரிய ஆசனம் என்று குறிப்பிட்டு அவரை எழுப்புறது வந்து அது சரியான செயல் இல்லை. யாரும் எங்கே இருக்கலாம்னா எதிர்கட்சி தலைவரும் அங்கே ஏதோ ஒரு ஆசனத்தில் அவரும் போய் அமரலாம் தானே. அப்ப அவர் மட்டும் அந்த ஆசனத்தில் அமர வேணும்னு இன்றைக்கு எழுதி யாருக்கு இல்லையே. அப்ப இதே ஒரு நீங்க மற்ற பக்கம் யோசிச்சுப்பாங்க. இதே ஒரு பெரும்பான்மை இனத்தை இதை நான் இனவாதம் கதைக்கிறேன். ஒரு இதுக்காக சொல்றேன். இதே வேறு ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒரு கட்சியை சேர்ந்த ஒருவர் இருந்திருந்தா இந்த பிரச்சனை அவ்வளவு பெருசா வந்திருக்குமா? பெருசு மட்டும் வந்திருக்காது. அதை பூசி மொழிகை அதை அப்படி இப்படின்னு போட்டிருப்பினோம். அப்ப இங்க கதைக்கிறதுக்கு ஆள் கிடைச்சோடனே அதை தூக்கி வச்சு பெருசா கதைக்கிறது. இப்ப இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதை சும்மா ஒரு சில ஊடகங்கள் தான் அதை பெருசா அவருக்கு விரும்பப்படாத ஆக்கள்னோடனே அந்த ஊடகத்துக்கு விரும்பப்படாத ஆளுனோடனே அதை பற்றி பெருசா போட்டு அதை செய்திகளை பெருசா போட்டு அதை இது பண்ணி கொண்டிருக்கணும். அப்போ இதை பற்றி நாங்கள் பெருசாக காய்க்கத்தல. இது அர்ச்சனா வந்து அந்த மருத்துவர் வந்து அவர் வந்து கௌரவ டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா வந்து அவர் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அதாவது அவர் யாருக்குமே எதுவுமே பயப்பட மாட்டார். அவர் தன்னுடைய மனதுக்கு எது சரின்னு போடுதோ அதை செய்வார். உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அனுரோம திசாநாயக்க
அவருடைய தேர்தல் பரப்புரையில சொன்ன விஷயம் வந்து பாராளுமன்றத்தை நாங்கள் துப்புரவாக்குவோம். அதாவது இருந்த வளமையாகவே வந்த மரபுகள் அது இது எல்லாத்தையும் மாற்றி நாங்கள் புதுசா கொண்டு போவோம். அதான் இன்றைக்கு அர்ச்சனாவும் செஞ்சிருக்கிறார். நாங்கள் புதுமையை கொண்டு வர்றதுக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம். நான் புதுமையை தான் புகுத்த போறோம். அப்ப இந்த பழைய மரபுகளை விடுங்கோ. அவர் செஞ்சதுல எந்த தவறும் எனக்கு தெரியவில்லை. பல பேர்ல கருத்து அவரும் சொல்லுவார்கள் இது சாதாரண விஷயம், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்குரிய பெயரை எழுதி அல்லது அவருக்குரிய நம்பரை எழுதி இருக்க வேணாம் என்று சொல்லி இருந்த இடத்துல அவர் இருந்தா தான் இது பிரச்சனை. ஏற்கனவே சுற்று நிருபம் கொடுக்கப்பட்டிருக்கு, யாரும் போய் எங்கேயும் இருக்கலாம்ன்றபடியா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதை பற்றி நாங்கள் பேச இனி கதைக்கவும் தேவையில்லை. அதை அந்த இடத்தோட விடுவோம். அடுத்ததாக பெரிதும் மக்களால் என்று அவதானிக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து இலங்கையின் ஜனாதிபதியான மேன்மைமிகு அனுரகுமார திசாநாயக்க அவர் இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்கு வருகை தருகின்ற போது அவருடைய வாகனத்தில் இருந்து இறங்கும் போது அவரே தனக்குரிய அந்த வாகனத்தினுடைய கதவை தானே திறந்து தானே அதை மூடிவிட்டு வந்தார். இதுதான் இன்றைக்கு நாங்கள் அந்த பார்த்த முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு குறிப்பா சொல்லப்போனா இப்ப இப்ப இது ஒரு வேறு ஒரு அரசாங்கம் ஆட்சி அமைச்சிருந்தா இன்றைக்கு அந்த பாராளுமன்றம் கூடைக்கு எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கும், எவ்வளவு பெரிய இராணுவ அணிவகுப்பு, முப்படையினர் அணிவகுப்பு, மரியாதை வேட்டுக்கள், தேசிய கீதம் பாடுறது, நடனங்கள் வைப்பது, 4-5 கார்ல பவனி வந்து இறங்குறது, இதெல்லாம் பெரிய பெரிய இதுல எல்லாம் நடந்திருக்கும். இன்னைக்கு சர்வ சாதாரணமாவே பிரதமராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, சாதாரணமாக 2 வாகனங்கள், ஒரு வாகனம் ஒரு பாதுகாப்பு வாகனம் வந்து இறங்கி தானே தன்னுடைய கதவை திறந்து இறங்கி கொண்டு தானே போகின்றார். இது ஒரு இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார். இந்த மாற்றத்தை தான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இது ஒரு நல்ல விஷயம். இதுல இருந்தே விளங்குதுங்கிற நாடு இனி எங்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இதை குழப்பறதுக்கு கன பேர் வருவினோம். அதையும் தாண்டி இவரால் எந்த அளவுக்கு இதை கொண்டு செல்ல முடியும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்ப இந்த 2 விஷயம் தான் இன்றைக்கு கதைக்க வந்த விஷயம். சரி நேயர்களே, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.